தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2024 வருடத்தோட ஜூலை மாதம் பிறக்க போகுது இல்லையா? இப்போ இந்த ஜூலை மாதத்துக்கு உண்டான ராசி பலனை நம்ம முன்கூட்டியே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஜூலை மாதத்தில் இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு இந்த மாதத்துக்கு உண்டான நவ கிரகங்களோட அமைப்பை நம்ம பார்க்கணும். கிரகங்களோட ராஜா சூரியன் புதனோட வீட்டில் உட்காந்துருக்கார். மாதம் தொடங்கும் போது 17ஆம் தேதி அன்னைக்கு அவர் கடகராசிக்கு பயிற்சி ஆகி போயிடுவார். செவ்வாய் மேசராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. 11ஆம் தேதி அன்னைக்கு அவர் ரிஷபராசிக்கு சுக்கிர பகவானோட வீட்டில் குருவோட போய் கூட போகிறாரு. இந்த இடத்துல தான் குருமங்கல யோகங்கிற யோகமும் கிடைக்க போகுது. அதோட சுக்கிர பகவான் மிதுன ராசியில் இருந்துக்கிட்டு 7ஆம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு போகிறாரு. புதன் கடகராசியில் 30 நாளைக்கும் இருக்க போகிறாரு. குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார். குரு பகவான் ரிஷபராசியில் இருந்துட்டு கன்னிராசி, விருச்சிக ராசி, மகர ராசியை பார்க்குறாரு. சனி பகவான் மாதம் தொடக்கத்திலே வக்கரமாகி பலம் இழந்து போயிட்டார். இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. அதோட சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்கள்ல ராகு மீனராசியில் குருவோட வீட்டில் இருக்கார். கேது புதனோட வீட்டில் கன்னிராசியில் இருக்கார். இதில் கேதுவை குரு பார்த்து புனிதப்படுத்தி விட்டுறாரு. அப்போ இந்த கேதுவால் எந்த பிரச்சனையும் யாருக்கும் வரப்போகிறதில்ல. ராகு மீனத்தில் குரு மாதிரி உட்காந்துக்கிட்டு என்ன செய்ய போகிறாரு, சனி வக்கரமாகி என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப துல்லியமாக பார்க்கணும். இந்த மாதத்தில் புதாதித்ய யோகம் இருக்குது, புத சுக்கிர யோகம் இருக்குது. எல்லாத்தை விட முக்கியம் குருமங்கல யோகங்கிற ஒரு அற்புதமான யோகமும் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு என்ன கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்திலே ராசிக்கு அதிபதியான சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கார். அதாவது பலம் இழந்து போயிருக்காரு. பொதுவாகவே சனி பகவான் பலம் இழந்து போகிறாரு அப்படின்னா மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பலம் இழப்பு அப்படிங்கிற மாதிரி தான். அடையாங்க ஜோசியரை நீங்கள் வேறு, நாங்கள் ஏற்கனவே பலம் இழந்து தான் கிடக்கிறோம், உசுறு மட்டும்தான் மிச்சம், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மனநிலையில் தான் இப்போ மகர ராசிக்காரர்கள் இருப்பீங்க. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, ராசிக்கும் அவர் தான் அதிபதி, ராசிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. குடும்பஸ்தானத்துக்கு அவர் தான் அதிபதி, வாக்குஸ்தானத்துக்கு அவர் தான் அதிபதி, தனஸ்தானத்துக்கு காசு பணத்துக்கும் அவர் தான் அதிபதி. அவர் போய் இப்போ வக்கரம் அடைகிறாரு. அதோட ராசிக்கும் அதிபதி அவர். சுத்தமாக முக்கியமான இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு பலம் இழந்து போயிட்டால் அப்புறம் நம்ம பலம் இழந்து போயிடுவோம் தான். ஏற்கனவே அப்படி தான் பழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எந்த இடத்துல அவர் பலம் இழக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்போ 7.5 சனியில் குடும்ப சனியாக இருந்துட்டு அவர் பலம் இழக்கிறார் அப்படிங்கிறது ஒரு நல்லது தான். என்னதான் ராசிக்கு அதிபதியாக இருந்தாலும் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் 7.5 சனி பிடிச்சிருக்கிறப்ப சனி பலம் இழக்கிறதுங்கிறது ஒரு விதமான ஒரு நன்மை தான். ஒரு தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சு அப்படிங்கிற கணக்கு தான். ஏன்னா இப்போ ஒரு குடும்பத்தில் நிம்மதியின்மை, குடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்குது. கொஞ்சம் நாலா பக்கமும் பிரச்சனை அப்படிங்கிறது லைட்டாக நம்மளை நசுக்கிட்டு தான் இருக்கும் 7.5 சனி காலகட்டத்தில். இப்போ சனி பகவான் வக்கரகதி அடைஞ்சிருக்காரு அப்படிங்கும்போது வரக்கூடிய பிரச்சனைகளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுவீங்க. நம்ம பிறருக்காக பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த பணம் வசூலாகும். யாருக்காக ஜாமீன், ஜவாப்தாரி இந்த மாதிரி கையெழுத்து போட்டு கடந்த காலகட்டத்தில் சிக்கியிருந்தீங்கன்னா அதுலேருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வரக்கூடிய ஒரு யோகா அமைப்பு அப்படிங்கிறதையும் கொடுக்கும். கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போ வாக்குஸ்தானத்தில் சனி வக்கரம் அடைஞ்சிருக்காரு. வாக்குஸ்தானத்துக்கு அவர் தான் அதிபதி. உங்களோட பேச்சில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அனல் தெரிக்கும். 10 பேர் உட்காந்துருந்தாலும் உங்ககிட்ட விவாதம் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருந்திருப்பீங்க இல்லையா? இப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். பெரிய அளவிலான பிரச்சனை, இந்த சமூக வலைதளத்தில் பேசுறது, எழுதுறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. அதுமாரி கடந்த காலகட்டத்தில் வழக்குகள் எதுலையாவது சிக்கியிருந்தீங்கன்னா இப்போ விடுதலை ஆயிடலாம். ஏன்னா ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் விஷப்பாம்பு ராகு இருக்குது. உங்ககிட்ட மோதி ஒருத்தனும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற இடத்துல விஷப்பாம்பே இருக்குது. தைரியத்தை யார் கொடுக்குறா? விஷப்பாம்பு கொடுக்குது. என்ன காரணம் அப்படின்னா, பாம்பை கண்டா படையின் நடுங்கும்பாங்க. அந்த பாம்பு மாதிரி இப்போ நீங்கள் சீறிக்கிட்டு இருப்பீங்க. அதனால் உங்களை எதிர்த்து வரணும்னு நினைக்கிறவனும் கிட்டக்க ஐயோ இவங்களா அப்படின்ட்டு ஓடக்கூடிய அளவுக்கு ஒரு சத்ரு சம்ஹார யோகம். அதை கொடுக்கறது யாருன்னா ராகு. எதுக்கும் அஞ்சாத ராகு அப்படிங்கிறவர் தான் அந்த பலத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு. அதனால் போட்டி, பிரச்சனை, பொறாமை அப்படின்லாம் வந்ததுன்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் இறங்கி போயிட்டே இருப்பீங்க. ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் 100% உங்களுக்கு தான் இருக்குது. மாதிரி கடந்த காலகட்ட வழக்குகள் எதாக இருந்தாலும் இப்போ அது விடுதலை ஆகிடும். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி உங்களோட ராசிக்கு 5வது வீட்டில் குரு பகவான் இருக்கார்.
அற்புதமான ஒரு இடம். குரு பகவான் வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கார். கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம குரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல குரு பகவான் இருக்கார். அங்கேருந்து குரு பகவான் வந்து உங்களோட ராசியை பார்க்குறாரு, உங்களோட ராசிக்கு 11வது வீட்டை பார்க்குறாரு, உங்களோட ராசிக்கு 9வது வீட்டை பார்க்குறாரு. 9ல் ஏற்கனவே கேது இருக்கார். தந்தையாரை குறிக்கக்கூடிய இடத்துல கேது இருந்துக்கிட்டு தந்தைக்கும் மகனுக்கும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறத கொடுப்பாரு. அதை இப்போ குரு பார்த்து புனிதப்படுத்திடுறாரு. அப்படிங்கிறதால அந்த தந்தை வழி உறவுகளில் ஏற்பட்ட மனஸ்தாபம் அகன்றோம். பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. மாப்பாவுக்கு எனக்கு ஒரு சின்ன மன வருத்தம் அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிடும். ஏதோ 2 நாளைக்கு பேசிக்கல, 3வது நாள் போய் பேசிட்டோம், என்னப்பா நல்லா இருக்கியா, ஏறா நல்லா இருக்கட்டா, எங்கடா போயிட்டு வர அப்படிங்கிற மாதிரி ஓடி போவோம். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த குரு பார்வை அப்படிங்கிறது 9ஆம் இடத்தை புனிதப்படுத்துது. அது மாதிரி குடியிருக்கிற வீடு, சில பேருக்கு குடியிருக்க வீடு இல்லாமல் இருக்கும். இந்த குரு பகவானோட பார்வை இருக்குது. இந்த சனி பகவானும் வக்கர காலகட்டத்தில் இருக்கார். அப்படிங்கிறதால சொந்த வீடு கட்டக்கூடிய யோகா அமைப்பும் சில பேருக்கு இருக்குது. நமக்குன்னு ஒரு வீடு, அதுக்கான ஒரு அச்சாரம், அட்லீஸ்ட் நமக்கு ஒரு வீடு வேணுமேனு ஒரு மனையாவது வாங்கி போட்டுடலாம். அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்குது. லாபஸ்தானத்தில் குரு பார்வை இருக்குது. குரு வந்து பார்க்குற இடத்த புனிதப்படுத்துவார். அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ சனி வக்கரமடைகிற காலகட்டத்தில் குருவோட பார்வை கொஞ்சம் நல்லாவே பவராக வேலை செய்யும். அதனால் உங்களுக்கு இந்த குரு பார்வையின் பலனாக கொஞ்சம் விட்டு போன லாபம் லேசாக எட்டி பார்க்க ஆரம்பிக்கும். இந்த ஜூலையிலேருந்து பரவாயில்ல, 10 ரூபா நமக்கு வருது, நம்ம வேலை செய்கிற இடத்துல நமக்கு ஒரு மரியாதை இருக்குது, செய்கிற தொழிலில் 10 ரூபா முன்னுக்கு கொண்டாந்துட்டோம், இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை வரும். அதோட உங்களோட ராசிக்கே குரு பார்வை கிடைக்குது. இது ஒரு அற்புதமான அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அமைப்பு தான் வந்து இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷத்தை பாதியாக குறைக்கிறது. எப்பேற்பட்ட எதிரிகள் வேணாலும் வாங்க, நான் பார்த்துக்குவேன், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சுக்குவேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்குது. ஏன்னா குரு பகவானோட பார்வைக்கு சகல விதமான தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இருந்தாலும் சனியை விட குரு கொஞ்சம் பவர் குறைவானவர் தான். சனி ஏதாவது கெடுதல் பண்ணால் குருவால் அதை பாதி தான் தடுக்க முடியும். இப்போ சனியும் வக்கரமாயிட்டாரு. அப்படிங்கிறதால பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. குரு பார்வை நல்லா வேலை செய்யும். பிள்ளைகளால் பெருமை அடையலாம். பிள்ளைகள் வந்து உங்களுக்கு நிறைய நற்பெயரை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இன்னாரோட அப்பாவா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு, இன்னாரோட அம்மாவா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நமக்கு பெருமைகளை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அது ரொம்ப மன சந்தோஷம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதத்தில் பெரும்பகுதி கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு 6வது வீட்டில் இருக்குது. அடுத்து என்ன ஒன்றா அப்படியே 7வது வீட்டுக்கு போவோம். அதாவது ராசிக்கு 6வது வீட்டில் சூரிய பகவான் இருக்கார், சுக்கிர பகவானும் 6வது வீட்டில் இருக்கார், 7ல் புதன் மட்டும் இருக்கார். இப்போ 17ஆம் தேதி அன்னைக்கு 7வது வீட்டுக்கு சூரியன் போகிறாரு, 7ஆம் தேதியே சுக்கிர பகவான் 7வது வீட்டுக்கு போகிறார். அப்போ 7ல் தான் பெரும்பகுதி கிரகங்கள் ஒன்று கூடுது. அப்படிங்கிறப்ப இந்த கூட்டு தொழில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே டல்லாகி உட்காந்துருந்த கூட்டு தொழில் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் லேசாக சிறப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரி இப்போ இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி போவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள்ங்கிறவங்க பெருசாக உதவி அப்படிங்கிறது இருக்காது. நம்மளை சுற்றி உள்ளவங்களாம் நம்மளை விட பிச்சைக்காரனாக இருக்கான், அவன்கிட்ட போய் என்னத்தை கேட்குறது, அவனோலே பாவம் 10 ரூபாய்க்கு கஷ்டப்படுறானோ அப்படிங்கிற நிலைமையில தான் மகர ராசிக்கு நட்பு வட்டம் அப்படிங்கிறதே இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் கொஞ்சம் உதவி செய்வாங்க. அப்படிங்கிறது நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். பரவாயில்லையே, என்ன எங்கேருந்தோ பரவாயில்ல, இவனெலாம் முன்ன 10 ரூபா கேட்டால் கூட அர்ஜென்ட்டுக்கு தரமுட்டானோ, இப்போ பரவாயில்ல கொஞ்சம் அப்படிங்கிற அளவுக்கு நட்பு வட்டம் கொஞ்சம் நமக்கு ஆதரவாக நிற்கும். அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். மற்றபடி வேலை தொழில் எல்லாத்துலேயுமே ஒரு சராசரியான மாதமாக இருந்தாலும் சின்ன சின்ன வெற்றிகள், சின்ன சின்ன லாபங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். கடந்த காலகட்டத்தில் இழந்ததை மீட்கலாம். ஒரு கௌரவ அந்தஸ்து கிடைக்கும். ஒரு பொறுப்பை இழந்திருந்தீங்க, ஒரு அரசியல் கட்சியில் இருக்கேன், ஒரு பொறுப்பு வேணும், பெருசாக எதுக்காவது ஆசைப்படுறீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் மேலே உள்ள மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது லேசாக உயரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. மற்றபடி இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல மாதம் தான். சனி வக்கரம் அப்படின்னு யாராவது அச்சப்படுத்தினாலும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. தினமும் குளிச்சு முழுவிட்டு விநாயகர் வழிபாடு செய்யணும். மாதத்தில் ஒரு நாள் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யணும். அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையாக செய்யணும். சனிக்கிழமையில் அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு காலையில் அனுமன் வழிபாடு செஞ்சுட்டு பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றுங்க. வயசில் மூத்தவங்க, கொஞ்சம் முடியாதவங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. மிக அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.